यस्य धन्वन्त्री माता पिता रुद्रोऽभिषक्तवः तं शास्तारमहं वन्दे महावैद्यं दयानिधिं சுவாமியே சரணமையப்பா. இன்றைக்கு கட்டுநரை பற்றி பேச போகிறோம். கட்டுநரைங்கிறது பழைய காலத்தில் எப்படின்னு கேட்டேன்னா, ஒரு இடத்துல கூடி இருமுடி நிறைக்கிற பழக்கம். அந்த இடத்துல நம்ம நிறைக்கும் போது சாமான்கள்லாம் வாங்கி வச்சுருப்பா. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது எப்படி வரணும், நம்ம கூட்டாக சேர்ந்து போகிறதா இருந்தால் எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றி உங்களோட சொல்லுவோம். இந்த காலத்துலலாம் இருமுடின்னா ஒரு 10 இருமுடி 20 இருமுடி எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது வீட்டில் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதெல்லாம் பழக்கம் இல்லை. நேரம் இங்கே வந்துட்டோமானா இங்கே இருமுடி எப்படி நிறைக்கிறோங்கிறது ஒரு பெரிய விசேஷமானது. அந்த இருமுடி நிறைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், விரதம் இருந்து யார் நெய்கிறாளோ அவள் தான் நெய் எடுத்துகிட்டு போகணுங்கிறது ஒரு சாஸ்திரம். அந்த இருமுடி நிறைக்க வரும்போது ஆற்றுலேருந்து வரும்போது அரிசி 2 துவரம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். அது எடுத்துகிட்டு வரும்போது அட்சைக்கு நம்ம அரிசியில் போடுறதுக்கு அந்த இருமுடி நிறைக்கும் போது ஒரு பூஜை பண்ணணும். ஒரு அஷ்டோத்தரமோ சஹஸ்ரநாமோ பூஜையை பண்ணி அந்த இருமுடி நிறைக்கும் போது குருசாமி மூலமந்திரங்கள் சொல்லி விருத்தங்கள்லாம் பாடி அந்த பூஜையை முடித்து அதுக்கப்புறம் இருமுடி நிறைக்கிறது. அந்த இருமுடியை நிறைக்கும் போது யார் விரதம் இருக்காளோ அவள் தான் நெய் நிறைக்கணும். முத்திரை பையில் அவள் தான் அரிசி போடணும். அந்த முத்திரை பையில் அரிசி போது 3 கை அரிசி போடணும். சுவாமிக்கு ஒரு காணி பொண்ணுங்கிறத ஒரு வெத்தலை பாக்கு சில்லறை வச்சு போடணும். இந்த 3ஐயும் போட்டுட்டு முத்திரையை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் மித்தது இருமுடி பையில் வந்தவா எல்லாரும் அரிசி போடலாம். முன்முடியாக இருக்கக்கூடியது சுவாமிக்குள்ளது. அந்த இருமுடியில் சுவாமியுடைய நெய் அபிஷேகத்துக்குள்ளதும் மாளிகைபுரத்துக்கு மஞ்சப்பொடி குங்குமம் மலர்பொரி இந்த சாமான்கள்லாம் வச்சு இருமுடியை கட்டணும். இந்த இருமுடி கட்டினதுக்கு அப்புறம் பெரிய குருசாமிகள்லாம் அந்த காலத்தில் பழமை காலத்துலலாம் போயிட்டு வர்றது பயமாக இருந்ததுனால இந்த ஐயப்ப மாதிரி சாஸ்தாவாக நினச்சிண்டு மாலை போட்டுனோடனே அவளுக்கெல்லாம் காலை நம்பி சந்தன குங்குமம் வச்சு பூஜை பண்ணி அப்படியே சுற்றி வந்து கற்பூரம் ஏற்றிண்டு அதுக்கப்புறம் வழி கிளம்புறது சரணங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அந்த சரணங்களே சொல்கிறதில்லை. இப்போ தெரிஞ்சவா ருத்ரஞ்ச பக்கம் சொல்லலாம் வைதிகாலாக இருந்தால். இல்லைன்னா சரணமாக சொல்லணும். சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா இருமுடி தான் கட்டியாச்சுன்னா அவள் பாட்டை தனியாக போய் உட்காந்துருவா. மற்ற இருமுடிக்கு ஒரு சரணம் கூட சொல்கிறதில்லை. ஆனால் தாரக மந்திரமாக அந்த காலத்தில் கம்பங்குடி விநாயகர் சொல்லுவார், சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம். உன்னால் சரணம் சொல்ல முடியாத இது கூட தாரக மந்திரம்னு பேர் சுவாமியுடைய தாரகம். இதை சொல்லிட்டு இருமுடி நினச்சி எல்லாருமே கிளம்பி ஒரு தேங்காயை உடைச்சிட்டு போது நம்ம கிளம்புறோம். அந்த கிளம்பும் போது என்ன பண்ண எல்லோரும் மாலை போடுறான். மாலையை இருமுடிக்கு போடலாமே தப்ப சுவாமிக்கு மாலை போடுறதுங்கிறது இருமுடி கட்டினதுக்கப்புறம் மாலையை போட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் அதே மாதிரி இருமுடி கட்டினதுக்கப்புறம் தாயார் கண்டிப்பாக அந்த இருமுடி கட்டின பையனுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஏன்னா சன்னியாசிகளே தாயாரை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. தகப்பனார் வந்தால் தகப்பனார் தான் சன்னியாசி நமஸ்காரம் பண்ணணும். இந்த மாதிரி தாயார்கள் யாருமே இருமுடி கட்டினவாளுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணிக்கலாம் போனால் தாயார் மட்டும் நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம்.